பல கட்சிகள் ஒன்றாக இருந்திருக்குது. அப்போ ஒரு பில்டப் கொடுக்கிறார் ஸ்டாலின். திமுக பலமான கூட்டணியா அப்படியா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு கட்சி 1/2% வாங்கி இருக்குது. அந்த கட்சி போய் கூட்டணியில் இடம்பெற்றது. வேற எல்லாமே ஏற்கனவே 2021, 2019, 2024 அப்பொழுது எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில கூட்டணியில் இருந்தோ அதே கட்சிகள் தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. ஆனா வெளியில வரி பில்டப். ஆனா அவர்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சீட்டு கொடுக்கல. கொடுத்தாங்களா? அதே புதிதாக ஒரு கட்சி சேர்ந்தது இல்ல. 1/2% வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு, 2.5% வாங்கினவங்களுக்கு 5 சீட்டு. இதுதான் திமுகவுடைய நிலை. இன்னொரு கட்சி, அது எந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு வைகோ கட்சி. அவருடைய மூத்த நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வருகின்ற பொழுது சொல்லுகிறார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் சொல்றார். அழுது கொண்டே. அப்படி கூட்டணி அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக கூட்டணி. அண்ணா திமுக அப்படி இல்ல. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.